கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக இலவசமான முழு மாதிரி தேர்வுகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே 4வது மாடல் எக்ஸாமை நல்ல முறையில் எழுதியிருப்பீங்க. டிஎன்யூஆர்பி எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே போல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸாமை எழுதாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பரோட லிங்க் கொடுக்குறோம். தயவு செஞ்சு அந்த எக்ஸாமை எழுதி பார்த்துட்டு ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பதிவை பாருங்கள், சரிங்களா? இந்த எக்ஸாமில் உங்களுக்கு 70 கேள்விகள் இருந்திருக்கும். இந்த 70 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் நம்ம பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்தையுமே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ பார்ட் ஏவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து கடற்கரைகள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எலியட் கடற்கரை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது, சரிங்களா? கோவளம் கடற்கரை அப்படின்றது உங்களுக்கு செங்கல்பட்டில் இருக்குது. வெள்ளி கடற்கரை அப்படின்றது கடலூர் மாவட்டத்துலேயும், ஓம் கடற்கரை அப்படின்றது கர்நாடகாவிலையும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, செயலிழந்த எரிமலை என்பது மீண்டும் எரிமலை குழம்பை வெளியிடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ ஒரு செயலிழந்த எரிமலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரியான கூற்று தான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுரேனஸ் அப்படின்றது தான் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள், சரிங்களா? அப்போ தண்ணீரில் மிதக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா சனி. மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாழன். மிகப்பெரிய வளையக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சனி சொல்லுவீங்க, சரிங்களா? அப்போ காணிமீடு என்பது எந்த கோளோடைய மிகப்பெரிய நிலவுன்னு கேட்டாங்கன்னா வியாழனுடைய மிகப்பெரிய நிலவுன்னு சொல்லுவீங்க. டைட்டன் என்பது எந்த கோளோடைய நிலவுன்னு கேட்டாங்கன்னா சனிக்கோளை சொல்லுவீங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, பூமியின் இரட்டை என்று அழைக்கக்கூடிய கோள் எது அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின், சரிங்களா? அந்த யுரேனஸும் அந்த கோளும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வாய்ஸில் ரொட்டேட் ஆகும், மற்றதெல்லாம் ஆன்டி கிளாக் வாய்ஸில் ரொட்டேட் ஆகும். இதான் உங்களுக்கான க்ளூ. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், புவியோடைய மேற்பரப்பில் சராசரி வெப்பநிலை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பூமியோடைய மேற்பரப்பில் 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்றது தான் சராசரியான வெப்பநிலை. இதுவே சூரியனுடைய மேற்பரப்பில் சராசரியான வெப்பநிலை அப்படின்றது 6000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும், சரிங்களா? உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, சூரிய கதிர் இல்லையா, சூரியன்லேருந்து பூமிக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின், சரிங்களா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பனிக்கட்டிகளை கொண்டு வீடு கட்டும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இக்ளூ அப்படின்றது தான், சரிங்களா, பனி வீடு. அப்போ இந்த பனிக்கட்டிக்குள்ளார உள்ளுறை வெப்பம் அப்படின்றது சுழி. அதனால் இந்த பனிக்கட்டிகளை கொண்டு கட்டக்கூடிய அந்த வீடுக்குள்ளார கதகதப்பாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராப்பூரில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய கடல்சார் நிறுவனம்ன்றது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோவாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வடதுருவம் அப்படின்னா 90 டிகிரி வடக்கு அச்சக்கோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் எத்தனை பெரிய துறைமுகங்கள் காணப்படுகின்றன அப்படின்னா 3 பெரிய துறைமுகங்கள் காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், வேதிப்பொருட்களுடைய அரசன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம், இது ரெண்டுமே ஒன்று தான், H2SO4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பாதரசத்துடைய லத்தீன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்டார்ஜியம் அப்படின்றது தான் பாதரசத்துடைய லத்தீன் பெயர், HG அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்க. சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா NaHCO3, கால்சியம் கார்பனேட் அப்படின்னா CaCO3, மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்னா MgCO3. அமிலமழை அப்படின்றது பாருங்கள் சல்பர் டை ஆக்சைடு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமிலமழைக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
நிலைமின் காட்டியை முதலாக வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் வெர்சோனியம்னு சொல்லக்கூடிய நிலைமின் காட்டியை முதல்ல வடிவமைக்கிறார். அப்போ இந்த நிலைமின் காட்டியின் மூலமாக ஒரு பொருளில் மின்சாரம் இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திண்ம கோணத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தல கோணம் அப்படின்னா ரேடியன், திண்ம கோணம் அப்படின்னா ஸ்டேடியன் தான் அளவு. 1995 வரைக்கும் இந்த தலக்கோணமும் திண்ம கோணமும் துணை அளவு பட்டியலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வழி அளவு பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலைம விதி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூட்டனுடைய முதல் விதி தான் நிலைம விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியூட்டனுடைய இரண்டாம் விதியை விசையின் விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விசை செயல்படுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விசைன்றது கண்டிப்பாக செயல்படும். ரெண்டுமே வேறு திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பறவைகள் பறக்கிறது, நீச்சல் வீரர் நீந்துறது, துப்பாக்கி சுடுறது, இது எல்லாமே உங்களுக்கு நியூட்டனுடைய மூன்றாம் விதி தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செல்லின் ஆற்றல் நாணயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னா அடினோ ட்ரைபாஸ்பேட், அதாவது ஏடிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே சக்தி நிலையம்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு மைட்ரோகாண்ட்ரியா. சரி, ரெண்டுத்துக்கும் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின், நீர்ப்புற்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்காவை தான் நம்ம நீர்ப்புற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், கரப்பாம்பூச்சியின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 13 அறைகளை கொண்டது. அடுத்த கொஸ்டின், அதிக அளவு நீர் பருகுதல் டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பாலிடிப்சியா அப்படின்றது தான் அதிக அளவு நீர் பருகக்கூடிய ஒரு விஷயம். சரி, பாலிடிப்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆண்களின் நிறையான கருத்தடை முறைக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாசக்டமி அப்படின்றது தான் ஆண்களில் நிலையான கருத்தடைக்கு. டியூபெக்டமின்றது பெண்களுக்கு நிலையான கருத்தடை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சிவாஜியின் அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், சரிங்களா, அஷ்டப்பிரதான் அப்படின்றது தான் சிவாஜியோடைய அமைச்சரவை. சரிங்களா. அப்போ அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்றது கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவை. சரி, இந்த அமைச்சரவையெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 அறிஞர்கள் இருக்காங்க. 8 அறிஞர்கள் இருக்கிறாங்க. நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்களை கொண்டவர் யார் அப்படின்னா யோசிக்கணும், 2ஆம் சந்திரகுப்தர். அவர் தான் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவையை வச்சுருந்தார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புத்தரின் போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. புத்தருடைய போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி மொழியில் தான் எழுதப்படுது. சரிங்களா. பாலி மொழியில் தான் புத்தருடைய போதனைகள் அப்படின்றது எழுதப்படுது. அப்போ பாலி மொழி சொல் தான் அது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இஸ்ரோவின் புதிய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி நாராயணன் அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பஜ்ரங் புனியா என்பவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா மல்யுத்தத்து கூட தொடர்புடையவங்க தான் அந்த பஜ்ரங் புனியா அப்படின்றவங்க. அடுத்த கொஸ்டின், பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1764 தான் அந்த பக்சார் போர் அப்படின்றது நடக்கும். சரிங்களா. இப்போ பிளாசி போர் அப்படின்றது 1757 நடக்கூடிய தான் பிளாசி போர். சரிங்களா. அந்த 2 போர்களும் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னா டல்லோசி பிரபு அறிமுகம் செஞ்சிருப்பார். சரி, துணைப்படை திட்டம்ன்றது வெல்லோஸ்லி பிரபு கொண்டு வந்திருப்பார். வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்றவங்க சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா வேலியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. வேலியர்கள் அப்படின்ற அழைக்கப்பட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இறுதி விருந்து, மோனலிசா ஆகிய ஓவியங்களை வரைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது இறுதி விருந்து. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப உலக புகழ் பெற்ற ஓவியங்கள். இதை வரைஞ்சது லியனார்டோ டாவின்சி அப்படின்றவங்க தான் வரைஞ்சிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், திண்ணை பள்ளிக்கூடம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்ற விஷயம் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2023 சீனாவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்த கூற்று, ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 107 பதக்கங்களை வென்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெற்றது, அதனால் தொடங்கப்பட்டது தான் இது. அடுத்த கொஸ்டின், நிலத்திற்கான வெகுமதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வாரம் அப்படின்றது தான் நிலத்திற்கான வெகுமதி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3ஆம் நிலைத்துறை தான் நம்ம சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, பொருளாதாரத்துறையை முதுகெலும்பாக நம்ம பார்க்கக்கூடிய துறை எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின்.
அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது தான் கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது பராந்தக சோழனுடைய காலத்தை சார்ந்தது. இந்த கல்வெட்டு வந்து குடவோலை முறையை பற்றி சொல்லுது. சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின், கொடுமணல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதிற்றுப்பற்று அப்படின்றது தான் கொடுமணலை பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியம். இதெல்லாம் சேர மன்னர்களை பற்றியது. அடுத்த கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏவி டைசி அப்படின்றவர் தான் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற பதத்தை எடுத்துரைத்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிப்பது டேஷ் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலை பகுப்பு முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க தான் வேலை பகுப்பு முறையை உருவாக்கியவர். அடுத்த கொஸ்டின், சமய சார்பற்ற என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம். இதுதான் குரு அரசியலமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் இந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின், டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போக்டிக் அப்படின்றது தான் டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்துடைய பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது எத்தனாவது அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு 8வது அட்டவணையில் இருந்தது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 15 தான் உலக மக்களாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக பார்ட் பி நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் பியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வெண்பா என்பது எந்த ஓசையை பெற்று வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செப்பல் ஓசையை பெற்று வருவது தான் வெண்பா. கலிப்பான்றது துள்ளல் ஓசையை பெற்று வரும். சரிங்களா? தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லும்போது வஞ்சிப்பா. அகவல் ஓசை அப்படின்றது ஆசிரியப்பா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர்லேயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்க. புலி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய பெயர் இருந்தான்றது வந்து பார்த்திங்கன்னா அது கத்தக்கூடியது. அது எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்றது. இப்போ புலி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலின்றது உரும்பும். சரிங்களா? அடுத்து சிங்கம் அப்படின்றது பாருங்கள், சிங்கம்ன்றது முழங்கும். யானை அப்படின்றது பிளிரும். கரடின்றது கத்தும். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேரன்மான் காதலி எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் அப்படின்றவர் தான் சேரன்மான் காதலி அப்படின்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அடுத்த கொஸ்டின், தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268 கன்னிகளை கொண்டது தான் தமிழ் விடு தூது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதையும் எழுதுவதையும் வழாநிலை அப்படின்னு சொல்லலாம். வழு அமைதி அப்படின்னா வாடா கண்ணா வாடா ராசான்னு சொல்கிறது. அது வந்து இலக்கண முறையின்றி பேசலனாலும் அது வந்து கவிஞர் வந்து சொல்கிறாருன்றது அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அதுதான் வழு அமைதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு எண்ணின் 5 மடங்கிலிருந்து 7 கைத்தால் 33 கிடைக்குதுன்னா அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8. அப்போ 8 5 40. 40ல் 7 போயிடுச்சுன்னா 33. அப்படி தான் ஆன்சராக வருது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், வந்துடும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு செய்தித்தாளில் எப்பொழுதும் டேஷ் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செய்தி இருக்கும். செய்தித்தாள்னாலே கண்டிப்பாக செய்தி இருக்கும். அடுத்தது பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலே அவங்க பெருக்கியிருப்பாங்க, இல்லைனா கூட்டியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த 4 நம்பரை வச்சு தான் அந்த நம்பர் உருவாக்கியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? 4 4 16, 2 2 4, 1 1 1. இப்போ இதை கூட்டினீங்கன்னா 21 கிடைக்குது. அதுதான் இது ஆன்சர். அதே மாதிரி 5 5 25, 3 9, 8 8 64. இதை கூட்டினீங்கன்னா 98 கிடைக்கும். அதே போல் 6 6 36, 7 7 49, 3 9. இதை கூட்டினீங்கன்னா 94 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 94. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நகரத்தில் உள்ள 50,000 பேரில் 20,000 பேர் எந்த செய்தித்தாளையுமே வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 30,000 பேர் தான் செய்தித்தாள் வாங்குறாங்க. கரெக்டாக? அப்போ 20,000 பேர் எந்த செய்தித்தாளும் வாங்கலை. அதில் 10,000 பேர் ஆங்கில செய்தித்தாளை வாங்குறாங்க. மற்றவர்கள் தமிழ் செய்தித்தாளை வாங்குறாங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாளை வாங்குபவர்களுடைய விகிதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ தமிழ் செய்தித்தாளை வாங்குறவங்க 20,000 பேர். சரியா? ஈஸ்ட்டு 10,000 பேர் ஆங்கில செய்தித்தாளை வாங்குறாங்க. அப்போ நம்ம அடிச்சிங்கன்னா 2:1 தான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறான படத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்களேன், எல்லா படத்துலையுமே 4 கோடு இருக்குது. இந்த ஆப்ஷன் டியில் தான் 3 கோடு இருக்குது. அப்போ இதுதான் தப்பு. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 36 வினாடி என்பது 1 மணி நேரத்தில் எத்தனை சதவீதம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை வினாடி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா இந்த 36 வினாடின்றது 1 மணி நேரத்தில் எத்தனை சதவீதம்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிஷம் 60 செகண்ட்ஸு. அப்போ 6 36 2 0 சேர்த்துக்குங்க. அப்போ அந்த 36 வினாடின்றது 1% இருக்கும் இல்லையா? பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1% கிடச்சிரும். அப்போ 36 செகண்டுன்றது 1%. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிதின் எனும் மாணவன் தரவரிசையில் 49வது மாணவனாக இருக்கிறான். 19வது தரவரிசையில் நிதின் என்ற மாணவன் தரவரிசையில் 49 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் 19வது தரவரிசையில் இருக்கிறான்னா கடைசியிலிருந்து அவனுடைய தரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நிதின் 49 பேர் மொத்தம் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நிதினுடைய இடம் என்னென்னா 19. இந்த பக்கத்துலேருந்து எண்ணும்போது 19 இருக்கிறான்னா இந்த பக்கத்துலேருந்து எண்ணும்போது எத்தனாவதாக வருவான்றது தான் கான்செப்ட். அப்போ இந்த பக்கம் இருந்து 19னா இந்த பக்கத்தில் இருந்து எந்த நம்பரை நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிற எந்த நம்பரை கூட்டினா இந்த டோட்டல் நம்பரை விட ஒரு நம்பர் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். அதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள், அப்போ 49ல் 19 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 30 இருக்கும். அது கூட 1 கூட்டுங்க, 31. அப்போ ஆன்சர்னால் தான் இருக்கணும், கண்டிப்பாக 31 தான் இருக்கணும் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ கூட்டி பாருங்கள், ரெண்டுத்தையும் கூட்டினா நான் 50 வருதா? 50 வந்துச்சுன்னா அதுலேருந்து 1 கழிக்கணும். ஏன் அப்படின்னா நிதினை வந்து 2 முறை நம்ம கூட்டியிருப்போம். இந்த பக்கத்துலேருந்து 19ஆவதுன்னு சொல்கிறோம், இந்த பக்கத்துலேருந்து 31ஆவதுன்னு சொல்கிறோம். அப்போ 2 முறை கூட்டியிருக்கிறோம் நிதின் அப்படின்றவனை. அதனால் ஒரு முறை நமக்கு கழிச்சினாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இந்த பக்கத்துலேருந்து அவர் ஒன்றும்போது கண்டிப்பாக 31ஆவதாக தான் இருப்பார். இதுதான் உங்களுக்கு லாஜிக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எண் 1 முதல் 100 வரை இருக்கக்கூடிய எண்களை எழுத்தால் எழுதும்போது 0ன்றது எத்தனை முறை வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 0 அப்படின்னாலே 11 முறை வரும். 2லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்னால் 20 முறை வரும். 1ன்றது மட்டும் 21 முறை வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 800 மீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ சுற்றளவுன்னு சொல்லும்போது 4A அப்படின்னு நம்ம சொல்லலாமா? 800 மீட்ரு. அப்போ 4A 4 பக்கத்தையும் நீங்கள் கூட்டணும். ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கத்தையும் கூட்டினீங்கன்னா 800 கிடைக்குது. அப்படின்னா ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800/4 அடிச்சிங்கன்னா 200ன்றது கிடைக்குது. அப்போ ஒரு பக்கத்தோடைய அளவு என்னென்னா 200 மீட்ரு. இதோடைய பரப்பளவு என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். AC = 200னா A² என்ன? 2 4. அப்போ 4 × 4 0 போட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு தொகை தனிவட்டி வீதத்தில் 2 மடங்காக மாற 6 வருடங்கள் ஆகிறதுனா 4 மடங்காக மாறுறதுக்கு 18 ஆண்டுகள் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 பகடைகளை உருட்டும் பொழுது பகடையின் கூடுதல் பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்வுத்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த ஆப்ஷனில் இருக்கிற எதுவுமே ஆன்சர் கிடையாது. அப்போ ஏதும் இல்லைன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள 3 வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசியாவில் தான் பாகிஸ்தானும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பேட்டரி அப்படின்றது இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அப்படின்னா லிரில் அப்படின்றத எப்படி மாற்றுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பேட்டரின்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைகீழ் எழுதியிருக்காங்க. பாருங்கள், தலைகீழ பேட்டரி அப்படின்றத தலைகீழ் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ பேட்டரின்றத BATT சரிங்களா ERY அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதையும் எழுதுங்க சரிங்களா, LIRIL. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், A என்பவர் ஒரு வேலையை 27 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பார். அப்படின்னா B என்பவர் 6 நாள் வேலை செஞ்ச பின்பு சென்று விட்டார். மீதி இருக்கிற வேலையை A என்பவர் எத்தனை நாளில் முடிப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒன்றுமே கிடையாது. 1/A + B = 1/A + 1/B. இதை நம்ம போட போகிறோம். அப்போ 1/A என்ன? 1/27 + 1/9. அப்போ 27க்கும் 9க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 3 1 3 3 9 3 27 3 9. அப்போ 3 3 9 1 3 3 9 9 3 27. அப்போ கீழே 27. அப்போ 27ல் ஒரு முறை தான் அடங்கும். 9 3 முறை அடங்கும். அப்போ A வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலையை செய்கிறாரு. Bன்றவர் 3 பங்கு வேலையை செய்கிறார். அப்போ அவர் எத்தனை நாள் செய்கிறாரு? 6 நாள் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னா 6 3 18. அப்போ 27ல் 18 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது? அதுதான் அவங்க செய்கிற வேலை. அப்போ 27ல் 18 போயிடுச்சு அப்படின்னா 9 இருக்குது. அப்போ 9/1 அடிச்சிங்கன்னா 9 தான் கிடைக்குது. அப்போ 9ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொலைபேசி முகப்பில் உள்ள எண்களின் பெருக்கற்பலன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தொலைபேசியில் 1 2 3 4 5 6 7 8 9 0 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பெருக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 0 கூட நம்ம பெருக்கும்போது இது வந்து 0 தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
ராமனின் வயது அவனின் மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ மகனோட வயசை காட்டிலும் 5 மடங்கு அதிகம். 4 வருஷத்துக்கு அப்புறம் இருவரின் வயதுகளின் கூடுதல் 68ன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது பையனுக்கு ஒரு 4 வயசு, அப்பாவுக்கு ஒரு 4 வயசு, மொத்தம் 8 வயசு கூடிடும். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி 60 தான் இருக்குது. அப்போ இதை வந்து 1:5ன்ற விகிதத்தை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 10:50ன்னு நம்ம பிரிக்கலாம். அப்போ பையனுடைய வயசு என்னென்னா 10 வயசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 366 பக்கங்களை கொண்ட புத்தகத்தில் பக்க எண்ணை அச்சிட எத்தனை எண்கள் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எத்தனை இலக்கங்கள் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எத்தனை எண்கள்னா இலக்கங்கள் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் 9 இருக்கும். அடுத்து 10லேருந்து 99 வரைக்கும், 10லேருந்து 99 வரைக்கும் சரிங்களா எத்தனை இருக்கும்? 2 இலக்க எண்கள். ஒரு இலக்க எண்கள் 9 இருக்குது. அப்போ 2 இலக்க எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் எத்தனை இருக்குன்னா 90 இருக்கும். 90 × 2 2 இலக்க எண், அப்போ 180. அப்போ 9 கூட்டல் 180 இன்ட்டு 100லேருந்து 366 வரைக்கும் எத்தனை இருக்குன்னா 100லேருந்து சரிங்களா. பாருங்கள் 100லேருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள் 267 × 3. இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா இது 801 வரும். பாருங்கள் 801 ஒரு 180 கூட்டல் 9 எவ்வளோ வருது? 990ன்னு வருது. அப்போ அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ப்ளஸ் என்பது மைனஸ், மைனஸ் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது வகுத்தல், வகுத்தல் என்பது கூட்டல்னு கொண்டால் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 6 - 7 - 5 இன்ட்டு சரிங்களா 6 / 3 / 24 - 4 + 2 இன்ட்டு சரிங்களா 20/5. இப்போ அடித்து போடுங்க. அடிச்சிங்கன்னா என்ன வருது? இங்கே 5 வரும். இதை அடிச்சிங்கனாக்கா 2 வரும். அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும்னா சரிங்களா அப்போ கூட்டி கீட்டி கழித்து போட்டிங்கன்னா என்ன வருது ஆன்சரு? -11 / 28ன்றது தான் ஆன்சராக வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரான்ஸ் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன அப்படின்னா யூரோ என்பது பவுண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டில் யூரோன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதை பவுண்டுன்னு சொல்கிறாங்கன்னா பவுண்டு தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24 முதல் 30 வரை உள்ள எண்களின் சராசரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள் 24, 25, 26, 27, 28, 29, 30 இந்த நம்பர்லாம் நம்ம கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? எல்லாத்தையும் கூட்டினோம்னா 189 கிடைக்குது. டிவைடட் பை மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்குது? 7 இலக்கம் இருக்குது. அடிச்சிங்கன்னா 1 7 7 7 14 14 கூட்டல் 5 4 1 4 7 49. அப்போ 7 இப்போ பாருங்கள் 27ன்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா? இப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ இந்த மாடல் எக்ஸாமை எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க. இந்த 70 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. எந்த விதத்துலையும் பயமோ பதட்டமோ அடையாமல் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாங்கள் அதை நம்புகிறோம். நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.